ஸோ ஹாய் காய்ஸ், நம்ம வந்து இப்போ மை வில்லேஜ் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு தேக்குக்கோட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். பிஎல்மா தான் கொண்டு போக போகிறேன். ஸோ பிஎல் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ப்ளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க, ஓகேங்களா? ஸோ வாங்க கதைக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் வந்து இன்ட்ரோ கொடுத்துட்றேன். நம்ம ஜங்குக்கு வந்து ரொம்பவே ரிச்சான ஃபேமிலி, ஓகேங்களா? அப்படியே நம்ம தேயாங் வந்து ஒரு வில்லேஜ் பாய் தான். பட் வில்லேஜில் அவங்க அப்பா வந்து கொஞ்சம் பெரிய ஆள் மாதிரி, ஓகேங்களா? நம்ம ஜங்குக்கு வந்து சரியான ப்ளே பாய். பொண்ணுங்களும் விட மாட்டான், பசங்களுக்கும் விட மாட்டான், அந்த அளவுக்கு இருப்பான். அப்படியே நம்ம இங்கேருந்து நம்ம ஜங்குக்கை தான் காட்டுறாங்க. ஜங்குக்கு அவங்க அப்பா பேச்சை சுத்தமாக கேட்க மாட்டான். அப்படியே ஒரு மாதிரி அரகண்ட்டாக இருப்பான். ரொம்பவே எப்படி சொல்ல, ப்ளே பாயும் கூட. அவன் வந்து ஒரு பொண்ணு ஹோட்டலுக்கு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போவான். அப்போ வந்து அவனோட கார்டை கொடுக்குறப்ப அந்த கார்டு வந்து அமௌண்ட்டு காமிக்காது. திரும்பிக்க இன்னொரு கார்டு கொடுப்பான். அதுவும் சாரி சார், உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து பணமே இல்லை அப்படின்ற மாதிரி காட்டும். இதை பார்த்துட்டு ஜங்குக்கு ஒன்றுமே புரியாது. அப்பைங்கார வேலையை காட்டிட்டானே அப்படின்ற மாதிரி, சோதிக்கிறானே அப்படின்ற மாதிரி தலையில் கை வச்சுக்கிறோம். அந்த பொண்ணு ஒரு மாதிரி ஜேகே மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்கும். இவன் பார்த்துட்டு சரி நீ வீட்டுக்கு போ, நான் நாளைக்கு வந்து உன்னை வந்து கால் பண்ணி கூப்பிட்றேன் அப்படின்வான். அந்த பொண்ணு முறைச்சிட்டே போயிடும் ஜங்குக்கை. அதுக்கப்புறம் ஜங்குக்கு வந்து அவங்க அப்பாவுக்கு தான் கால் பண்ணுறாரு. கால் பண்ணிவிட்டு அப்பா என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, எனக்கு ஏன் காசு காட்டலை, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்போம். நான் சொன்னதுக்கு வந்து நீ வந்து கரெக்டான ரெஸ்பான்ஸ் பண்ணி வந்திருந்தேன்னா உனக்கு இப்போ வந்து அமௌண்ட்டு பூரா வந்திருக்கும். ஆனால் நான் சொன்னதை பண்ணலை. அப்போ என்னோடய வார்த்தைக்கு என்ன மரியாதை? இதுக்கப்புறம் உனக்கு நான் காசு அனுப்ப மாட்டேன். உனக்கு என்ன தேவைனாலும் நீயும் உழைச்சி பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஜக்குக்கு அப்படியே இடியே விழுந்த மாதிரி இருக்கும். டே அப்பங்கார உனே ஃபஸ்ட்டு பாய்சன் வச்சு கொல்லணும்டா அப்படின்ற மாதிரி மனசை நினச்சிக்கிடுவான். ஆனால் வெளியே சொல்லலை. செம்ம கோவத்தில் அவங்க அப்பாவை பார்க்க போவான். யோ என்னையா அவன் பிரச்சனை அப்படின்ற யோவா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா பார்ப்பாரு, முறைப்பார். அப்போ வந்து சொன்னான், அப்பா சத்தியமாக சொல்கிறேன், அந்த கிராமத்து பொண்ணெல்லாம் என்னால் கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது. அவளுகளை பூரா பார்த்தீங்கன்னா சும்மா பிம்பிள்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி கொண்டே போட்டுக்கிட்டு என்னப்பா அப்படி இருப்பாளு, கேவலமாக இருப்பாளுங்கப்பா. நீ பார்த்த வரைக்கும் அப்படிடா, அந்த பொண்ணு கொஞ்சம் அழகாக தாண்டா இருக்கும். எனக்கு தேவையே இல்லை, நான் கிராமத்துக்கெலாம் வரவே முடியாது, அந்த பொண்ணையும் பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அவங்க அப்பா வந்து ஃப்ரெண்டோட பொண்ணை பற்றி நீ தப்பாக பேசாது, இந்த பொண்ணு ரொம்பவே நல்ல பொண்ணு, ரொம்பவே அழகாக இருக்கும், ரொம்பவே அடக்கமான பொண்ணுடா, அடக்கமான பொண்ணை நீ கல்யாணம் பண்ணி வச்சுக்கோயா, என்னையே கல்யாணம் பண்ணி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்பானா. மரியாதை கொடு அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லுவாரா, முறைப்பாராம். இவன் எதுவுமே பேசாமல் அப்படியே முடிச்சுட்டு சரி ஒரு நாள் தான் பார்த்தோன்னே வந்துடணும் அப்படின்வான். அப்போ அவங்க அப்பா சொல்லுவார், இல்லை நம்ம 2 நாள் இருக்க போகிறோம், 2 நாள் இருந்துட்டு பொண்ணு வீட்டில் எல்லாம் பேசிட்டு அப்புறம் தான் நம்ம வரப்போகிறோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். சத்தியமாக என்னால் அந்த பட்டிக்காட்டிலாம் இருக்கவே முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு ரொம்ப எகிருவான். அவங்க அப்பா வந்து கன்ஃபார்ம் 2 நாள் இருக்கணும், முடியவே முடியாது, அப்போனா நான் வரவே மாட்டேன், நான் என்னோடய வேலையை பார்த்துட்டு நான் போய்க்கிருவேன், எனக்கு வந்து என்ன ஜாப் இல்லையா, நான் எனக்கு கை இல்லையா கால் இல்லையான்ற மாதிரி அவன் பேசுவான். நீ என்ன வேணாலும் பேசுகிற அப்படின்ற மாதிரி தான் அவங்க அப்பா உட்காந்து கூலாக உட்காந்து டீ குடிச்சிருப்பாப்புல. ஆனால் இவன் பார்த்துட்டு சரி வேலைக்கு ஆகாது போல் அப்படின்ட்டு சரிப்பா ஒரு நாள் மட்டும்தான், அதுக்கப்புறம் சத்தியமாக என்னால் இருக்கவே முடியாது, ஒரு நாள் இல்லைன்னா பார்த்தோன்னே நம்ம வந்துடுவோம் அவ்வளோதான் அப்படின்வான். சரிடா நீ வந்தால் மட்டும் போதுன்ற மாதிரி அவங்க அப்பா வந்து நினச்சிட்டு சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாப்புல அவங்க அப்பாவும். அதுக்கப்புறம் காரில் போவாங்க அந்த ஊருக்கு, வில்லேஜுக்கு போகிறப்ப பார்த்தா பூரா பள்ளமும் மேடுமா இருக்குமா. இவன் இப்படி தலையில் ஐயோன்ற மாதிரி கையை வச்சுட்டு உட்காந்துருப்பான். அப்போ வந்து அவங்க அப்பா வந்து ஃபீட் பிரேக்கில் இறக்கி போட அவன் மண்டையிலே கையை இடிக்க அவன் இப்படி கொலவெறியில் அவங்க அப்பாவை பார்க்க அவங்க அப்பா மூச்சே திருப்ப இப்படியே தான் இருக்கும். அவன் முறைச்சிட்டே தான் போவான். அப்போ நம்ம வந்து இந்த வரப்பெல்லாம் வெட்டிக்கிட்டு இருப்பான். அப்படியே வெட்டின மினிக்கு அப்படி எடுத்து அந்த மம்பட்டியை மேலே போடுவான். ஐயோ இதெல்லாம் என்ன இவங்க பட்டிக்காடா அப்படியே நிரூபிச்சிட்டாங்க பாரு அப்படின்ற மாதிரி தான் பார்த்துக்கிட்டே போவான். அப்போ பின்னாடி இருந்து ஆரம் வந்து ஒரு சகதியை பூரா தூக்கி நம்ம தேயாங்க மேலே போட அவன் மேலு பூராமே சகதியாக ஆயிரும். ஜங்கு பார்க்குறான், பட்டிக்காடுன்றதை நிரூபிக்கிறாங்க, சரி சகதியை போய் வருவோம் அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துட்டு அப்படியே மூஞ்சி சுழிச்சிட்டு போயிடுவான். ஆனால் தேயாங்க நேராக ஃபேஸ் பார்க்கல, ஓகேங்களா? இங்கே வந்து அப்படியே சகதியை போட்டோன்னே அங்கிட்ட தேவும் நம்ம ஆரமும் அங்கிட்டு சகதியை வச்சு விளாண்டுக்கிட்டு கிடக்குறாங்க. மேலு பூரா சகதியை பிட்டு அந்த மாதிரியும். இங்கே வந்து நம்ம ஜங்குக்கும் சரின்ட்டு போய் பொண்ணு வீட்டில் போய் உட்காடுறாங்க. அப்போ டேவோட அப்பா தான் வராங்க. சொல்லப்போனால் நம்ம ஜேகேவோட அப்பாவும்
டேவோட அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸ்னால தான் உன்னோட மகளை வந்து நான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே அப்பா சொல்லியிருப்பாரு டேவோட அப்பாட்ட. அதனால் இப்போ பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க நம்ம டேவோட அக்காவை. ஓகேங்களா, டே வந்து தம்பி இருக்குன்னே நம்ம ஜேகேக்கு தெரியாது. அங்கே போய் தான் தெரியுது தம்பியும் ஒருத்தர் இருக்கான்ட்டு. சரின்ட்டு அவனும் உள்ளே போய் உட்காந்தோடனே அந்த பொண்ணை வந்து இந்த மாதிரி காஃபி கொண்டு வாமா அப்படின்ற மாதிரி நம்ம டேயோட அப்பா சொல்லிட்டியும் அந்த பொண்ணு போய் கொண்டு வந்து கொடுக்குறப்ப தான் வெளியே வரும். அப்போ நம்ம ஜங்குக்கு பார்க்குறான், பரவாயில்ல நம்ம நினச்ச மாதிரி கூட இல்லை, கொஞ்சம் அழகாக தான் இருக்குது இந்த பிள்ளையும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பான். அவங்க அப்பாவை பார்த்துட்டு என்னடா ஓகேவா அப்படின்ற மாதிரி பிருவத்தை தூக்கி கேட்பாரு. இவனுமே ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சரின்ட்டு டீ குடிச்சிட்டு இருப்பாரு. அப்போ அவங்க தம்பி, அதாவது நம்ம டே வரும். அப்போல்லாம் அப்படியே சகதியெல்லாம் மூஞ்சியெல்லாம் அப்படிட்டா பட்டி. ஸோ இதை தான் நம்ம அங்கே பார்த்தோமா, இல்லை நட்டு கலண்ட கேஸாக இருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு பார்த்துக்கிட்டு இருப்பான். ஓவரா சீனை போட்டுட்டு தான் இருப்பான். அப்போ வந்து அவங்க அக்கா வந்து என்னடா இப்படி வந்துருக்கு, இது என்ன கோலம் அப்படி இருப்பேன். இந்த ஆரம்தான்க்கா என் மேலே சகதியை புறம் போட்டுட்டான், அவனை பாருக்கா, அவனை ஃபஸ்ட்டு அடித்து கொல்லணுக்கா அப்படின்னு. அவங்க 2 பேத்துக்கும் வேறு வேலையே இல்லை. எப்போ பார்த்தாலும் சின்ன பையன் மாதிரியே விளாண்டுட்டு இருப்போம். உனக்கு 20 வயசு ஆயிடுச்சுடா, பார்த்து இருக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்போ தான் நம்ம ஜங்குக்கு தெரியுது, ஓ இவன் தான் அவன் தம்பியா அப்படின்ற மாதிரி. சரி நம்ம மச்சான் ஆகிட்டானே, இப்படி இருக்கியா, சகதி ஏறியமாக இருக்கானே, குளிக்க வைங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்லணே. அவங்க அக்கா அங்கேயே உட்காரு, வீட்டுக்குள்ளே போனால் உனக்கு காலை வெட்டிடுவேண்டா, அதனால நீ இங்கேயே உட்காரு அப்படின்ட்டு இவனும் போய் நம்ம தேவும் போய் உட்காந்துரும். அவங்க அக்கா ஒரு குடம் தண்ணி எடுத்து அப்படியே ஊற்றுவாங்க தலையில இருந்து. அப்போ நம்ம டே வந்து அந்த தண்ணியோட அப்படியே நம்ம ஜங்குக்கை பார்க்குறப்ப லுக்லேயே ஆள் விழுந்துட்டாப்ல நம்ம ஜேகே. அப்படி பார்ப்பான் நம்ம டே வந்து நம்ம ஜங்குக்கு வந்து அவன் பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஃப்ளாட் ஆகிட்டான். ஏன்னா அவன் பார்வையாக அவ்வளோ பேசுவோம்ல, அதனால தான். ஆனால் அப்படியே ஃப்ளாட் ஆகட்டியும் இவங்க அக்கா வந்து ஷாம்பு எடுத்து தலையெல்லாம் தேய்ச்சிட்டு அப்புறம் தண்ணியை ஊற்றுவாங்க மட. அப்போ தான் நம்ம டே ஃபேஸே பார்க்குறான். யாரா இவன் கிராமத்தாள்னு சொன்னால் யாராச்சும் நம்புவாங்களா? மொழுன்னு இருக்கானே, ஐயோ தலைன்னு இருக்கானே, இந்த தங்கத்தை மஸ்ட்டு தூக்குங்கடா அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு வந்து கண்ணு சிமிட்டாமல் நம்ம டேவை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருப்பான் மனசில் நினச்சிட்டு. அப்படியே குளிச்சுட்டு அவன் அந்த ஈரத்தோடு அப்படியே வரும். ஆனால் கீழே ஒரு டவல் மட்டும் கட்டிட்டு வரும். ஆனால் நம்ம ஜங்குக்கு அப்படியே அடித்து நம்ம டேவை மட்டும்தான் பார்ப்போம். டே பார்க்குறான். பார்த்துட்டு இவங்க தான் நம்ம மாமாவா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு சின்ன ஒரு ஸ்மைலோட போவானா. அதை பார்க்குற அவ்வளோதான், டோட்டல் ஃப்ளாட்டு நம்ம ஜேகே. அப்படியே பார்த்து மயங்கிட்டான். கண்டிப்பாக நம்ம இவனுக்காக இந்த கிராமத்தில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டா நம்ம ஜங்குக்கு. டே வந்து குளிச்சுட்டு உள்ளே போயிடுவான். உள்ளே போயிட்டு ஒரு பிளாக் கலரு ஒரு டிஷர்ட்டை போட்டு கீழே ஒரு ஷாக்ஸ் மாதிரி போட்டுக்கிடுவான். அப்போ வந்து நம்ம டே வந்து உள்ளேயே இருந்துக்குவான், வெளியெல்லாம் வரமாட்டான். வீட்டுக்குள்ளே இருந்து மொபைல் நோண்டிக்கிட்டு இருப்பான். இங்கிட்டு நம்ம ஜங்குக்கு தான் கட்டுறாங்க. அவங்க அப்பாவை பார்த்துட்டு, அப்பா நம்ம ஒரு 4 நாள் நீங்கள் இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஜங்குக்கு அப்பாவுக்கு சரியான சக்தி. இவனா ஒரு நாள் கூட இருக்க மாட்டேன்னு சொன்னானே, என்ன இவன் திடீர்னு மனசு மாறிட்டான், ஒருவேளை பொண்ணை பார்த்தோன்னே மனசு மாறிடுச்சு போல் அப்படின்ட்டு அவங்க அப்பா ஒரு பக்கம் சரி பிள்ளை பொண்ணை பார்த்தோன்னே வாங்கிட்டான் அப்படின்ட்டு அவங்க அப்பா வேறு தப்பு கணக்கு போட்டு மனசில் வந்து ஹாப்பியாக இருந்துக்கிடுவார். டேவோட அப்பாவும் அப்பா வாங்கப்பா மாப்பிள்ள இருங்க மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். அந்த பொண்ணுக்கு ஒரே வெக்கம். ஏன்னா நம்ம அந்த பொண்ணுமே ஜங்குக்கை பார்த்தோன்னே லவ் பண்ண ஆரம்பிச்சிடும். சொல்லப்போனால் ஜங்குக்கை வந்து அந்த பொண்ணுக்கு முதல்ல இருந்தே தெரியும். ஏன்னா இவங்க அப்பா நம்ம ஜங்குக்கோட அப்பா வந்து அந்த பொண்ணுக்கு ஃபோட்டோ வந்து அனுப்பிவிட்ருப்பாரு. பார்த்தோன்னே பிள்ளை என்னமா இருக்கான் பையன் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிருப்பா. அதனால் கொஞ்சம் வெக்கப்பட்டுக்கிட்டே குனிஞ்சிக்கிட்டே இருப்பாளா. இங்கே ஜங்குக்கு வந்து டே போன ரூமாவே தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். நான் அவங்க அப்பா வந்து அதை பெருசாக கவனிக்காமல் பொண்ணு வைக்கப்படுதுன்ட்டு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்போ நைட் இருக்கிறப்ப நம்ம ஜங்குக்கு வந்து வேணுமே டே ரூமுக்கு போயிடுவான். டே ரூமுக்கு போயிட்டு ஐயோ சாரிங்க தெரியாமல் நான் உங்கள் ரூமுக்குள்ள வந்துட்டேனா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கிட்டே வந்து பரவாயில்ல மாமா வாங்க உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாராம். என்னது மாமாவா அப்படின்டுவான். ஆமாம் மாமா, நீங்கள் எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணால் நீங்கள் எனக்கு மாமா தானே வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பிள்ளை வயசு என்னம்மா இருக்குது அப்படின்ட்டு யோசிப்பான். ஆனால் அவன் மாமா அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போகிறனால நீங்கள் எனக்கு மாமா தானே. பிள்ளை மூஞ்சி சிரிங்கிடும், பாவமாயிரும். அதுக்கப்புறம் அவன் சொல்லுவான், சரி உனக்கு பசங்களை பிடிக்குமா பொண்ணுங்களை பிடிக்குமா அப்படின்ற மாதிரி. எனக்கு பசங்களாவா, எனக்கு பசங்களாம் பிடிக்காது மாமா, எனக்கு பொண்ணுங்க. அதுவும் எங்கள் அத்தை மகன் அங்கே ஒன்று இருக்கும், 8th வீடு, அந்த பொண்ணை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த பொண்ணு சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணுறோம். ஆனால் இது எங்கள் அப்பாவுக்கும் அந்த பொண்ணோட அப்பாவுக்கும் தெரியாது அப்படின்வானா. இவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிரும், என்னது நீ லவ் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி. சரின்ட்டு ஆனால் அந்த பொண்ணுக்கு ஓகே தானா அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு வந்து ஓகே இல்லை. ஆனால் நான் வந்து சொல்லலை, பட் 2 பேருமே
எல்லாமே பார்த்துக்குவோம், சிரிச்சுக்குவோம், பேசிக்கிடுவோம், அந்த மாதிரிலாம் இருக்குது. கூடிய சீக்கிரம் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிடுவேன் மாமா அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. இவனுக்கு ஒரு மாதிரி ஹார்ட்டே ப்ரோக் ஆயிரும். ஐயோ என்னடா இப்படி பண்ணுறானே, வந்தோடனே இப்படி பண்ணிட்டானே அப்படி. ஆனால் ஜேகே வந்து மனசே நினச்சிக்கிருவான், உன்னை நான் சத்தியமாக யாருக்காகவும் விட்டு தர மாட்டேன், நீ எனக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிருவான். பட் வெளியே சொல்ல மாட்டான். பைப்பில் என்ன பிளான் பண்ணி மனசுக்குள்ளேயே ஒரு பிளானை போட்டுருவான். அந்த 4 நாளுக்குள்ளே பாடுறா நானே நீ வந்து என் பின்னாடி சுற்ற போகிறேன், அந்தளவுக்கு நான் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லுவான். அதை நினச்சிக்கிருவான். நினச்சிட்டு பாருடா இதுக்கப்புறம் பாரு, நீ எனக்கு மட்டும்தான், உன்னை வந்து நான் யாருக்குமே விட்டு தர மாட்டேன், இது வரைக்கும் நான் யாரையும் லவ் பண்ணணும்னு நினைக்கல, கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கல, உன்னை நான் நினைக்க எனக்கு என்னன்னே தெரில, உன்னை பார்த்தோன்னே இதெல்லாம் பண்ணணும்னு தோணுது, அதுவும் நீ வந்து அந்த மாதிரி பார்க்கணுன்னு ஒரு ஆசையும் வந்துருச்சு, இதுக்கப்புறம் நீ எனக்கு மட்டும்தான், நீ இப்படியே கனவு கணிட்டே இருறா டே அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிக்கிறோம். டேட்ட அப்படியே ஃபோன் நம்பரும் வாங்கிட்டு போய் அவனோட ரூமில் போய் தூங்க போயிடுவான் ஜங்குக்கு. மறுநாள் காலையில் அப்பா நம்ம ஜங்குக்கு அப்பா வந்து வேகமாக வந்து கிளம்பிட்டுருப்பாரு. அப்பா எங்கே கிளம்புறீங்க அப்படிங்கிறப்ப நம்ம ஊருக்கு போகணுண்டா. அப்பா 4 நாள் இருக்கலாம்னு சொன்னேன்லப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிப்போம். ஒரு இஷ்டத்துக்குலாம் இருக்க முடியாது, அவங்க ஆஃபீஸில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, அதனால நான் போகணும், நீயும் வந்து காலேஜ் போகணும்ல கிளம்பு. ஜங்குக்கு அப்பா வந்து அப்படி சொல்லிடுவார். ஆமாம், நம்ம ஜேகே வந்து காலேஜ் செகண்ட் இயர், அவங்க டேவோட அக்காவும் செகண்ட் இயர், நம்ம டே வந்து 12th படிச்சுக்கிட்டு இருக்கான், முடிக்க போகிறான். ஸோ இவன் வந்து காலேஜ் கிளம்புல, நீ வந்து போதும் ரொம்ப நாள் லீவ் போட்ட, அப்போதைக்கு கல்யாணம் கிடையாது, நீ படிப்பெல்லாம் முடிச்சக்கப்புறம் தான் உனக்கு மேரேஜே. ஸோ நான் காலேஜ் வேறு கிளம்பணும், உங்கள் சார் வந்து எனக்கு கால் பண்ணி உன்னை பற்றி ரிப்போர்ட் பண்ணிட்டாரு, நீ வரவே மாட்டேங்கிற, கிளாஸ் அட்டன் பண்ண மாட்டேங்கிறேன்ட்டு, ஸோ ஒழுங்கு முடியாத நீ கிளம்ப வரவே அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப இவனுக்கு போகவே விருப்பமே இல்லை. ஜங்குக்கு டேவை விட்டு போக விருப்பமே இல்லை. அந்த அளவுக்கு டேவை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது அவனுக்கு. இல்லைப்பா நான் வந்து இங்கே இருக்கிறேன், ஒரு நாள் இருந்துட்டு வரேன்ப்பா. கிடையாது, நீ கிளம்பு ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். வேறு வழியே இல்லாமல் ஜங்குக்கும் கிளம்ப ஆரம்பிச்சிருவான். கிளம்பி காரில் ஏற போகிறப்ப டேவை பார்த்துட்டு ஒரு மாதிரி பாவமாக பார்ப்பான் டேவை. டே வந்து ஸ்மைல் பண்ணிட்டு பாய் அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. அப்போ ஜங்குக்கு வந்து வேகமாக எனக்கு கால் பண்ணு அப்படின்ற மாதிரி கையை காமிப்பான். அப்போ அவங்க அக்கா வந்து பார்த்துருவாங்க, அதை நம்ம டேவோட அக்கா வந்து பார்த்துருவாங்க. பார்த்துட்டு என்னடா கால் பண்ண சொல்கிறாங்க, நீ நம்பர் வாங்கினியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்போ நம்பர் கொடுத்தாங்க, ஏன் உனக்கு கொடுக்கலையாக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இல்லையடா எனக்கு கொடுக்கலையேடா, ஒரு வேளை அவங்க சங்கடப்படுவாங்க போலக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஜங்குக்கை பற்றி நம்மளுக்கு தானே தெரியும், சங்கடப்படுவானாமே, சரின்ட்டு சங்கடப்படுவாங்க போலக்கா அப்படின்ற மாதிரி நம்ம டே சொல்கிறப்ப ஓ அப்படியாடா சரி சரி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்ம டே வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் போகணும்ல, ஸோ காலேஜ் சேரக்காண்டி சியோலுக்கு போகிறான். ஏன்னா அவன் தான் அந்த கிராமத்துலேயே அவன் தான் ஃபஸ்ட்டு மார்க்கு. ஸோ நம்ம ஜங்குக் படிக்கிற காலேஜில் ஸ்காலர்ஷிப் மூலியமாக கூப்பிட்றாங்க. அப்போ இந்த மாதிரி நான் சியோல் போட்டா அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப போய் படிடா, உனக்காக வந்து அங்கே நான் ஜேகேவோட அப்பாட்ட பேசுகிறேன், அங்கே வந்து நீ ஹாஸ்டல் போகிறியா இல்லை ஜேகே வீட்டில் இருந்தே போறியாடா அப்படின்ற மாதிரி கேட்குறோம். நான் ஹாஸ்டலே தங்கிக்கிறேன்ப்பா, மாமாவோடலாம் வேணாம், நான் இங்கேயே தங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சரிடா பார்த்துருக்கணும், யாரோடையும் சண்டை போடக்கூடாது. அப்பா நானாப்பா சண்டை போடுவேன், நான் ரொம்ப அமைதியான பையன், உங்களுக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஆமாம் என் பையன் ரொம்பவே அமைதியான பையன் தான், வேணா எதுக்கும் யாராச்சும் சண்டை போட வருவாங்களே அதுக்காக நான் சொல்கிறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். சரிங்கப்பா நான் உங்கள் வார்த்தையை தட்டவே மாட்டேன்ல, நான் எப்பயுமே வந்து குட் பாயாக இருப்பேன், உங்களுக்கு நல்ல பேர் மட்டும் தான் வாங்கி தருவேன் அப்படின்ற மாதிரி நம்ம டே வந்து அவங்க அப்பாட்ட வந்து நார்மலாக பேசிகிட்டு இருப்பாப்புல. பேசி முடிச்சுட்டு சரின்ட்டு அவன் வந்து காலேஜ் சேர போகிறக்காண்டி நம்ம ஜங்குக்கோட வீட்டில் வந்து காலையில் வந்து நைட்டு பஸ் ஏறிடுவான். அதனால் காலைல வந்து ஜங்குக்கோட வீட்டில் வந்து காலிங் பெல் அடிப்பான். இவனும் ஜங்குக்கு வந்து செம்ம தூக்கத்தில் வந்து யாரா இவன் நசன்ட்டு காலங்காத்தால டே பால் போடுறீங்கன்னா அங்கே நின்று பால் பாக்கெட்டை தூக்கி போட்டாச்சு போய் தொலைங்கடா, இல்லாட்டி யாரா டீ போட்டு குடிக்கிறா, ஏன்டா உசுரை வாங்குறீங்க அப்படின்ற மாதிரியே எந்திரிச்சு வந்து ரொம்பவே கடுப்பாக வந்து டோரை திறக்க போவான். ஏன்னா ஜங்குக்கோட அப்பா வந்து ஆஃபீஸ்க்கு போயிடுவார் சீக்கிரத்துலேயே. ஜங்குக்கு வந்து லேட்டாக தான் ஒரு 10 மணி போல் தான் காலேஜே போவான். சரின்ட்டு வந்து மெதுவாக வந்து கதவை திறப்பானா, பார்த்தா டீ நிற்பானா. டீயை பார்த்தோன்னே ஜங்குக்கு அவ்வளோ ஒரு ஷாக்கு. திரும்ப நீ கதவை அடைச்சிக்கிறோம், டாப் கதவை அடைச்சிடுவான். டீக்கு ஒன்றும் முடியாது, இவர் இப்படி கதவை அடைக்கிறாரு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு முழிச்சுக்கிட்டே நிற்பான். அப்புறம் வேகமாக தலையெல்லாம் சாரி பண்ணிவிட்டு கண்ணெல்லாம் தீச்சிட்டு ஒழுங்காக நீட்டாக வந்துட்டு கதவை திறந்துட்டு நீ என்ன இங்கே பண்ணுற, இது என் கனவா அப்படின்ற மாதிரி கேட்பான். இல்லை கனவெல்லாம் இல்லை மாமா, நான் வந்து இங்கே சியோலுக்கு வந்து படிக்க வந்திருக்கேன், அதுவும் உங்கள் காலேஜ் தான் மாமா நானும் அப்படின்னு. ஓ நீ
ஃபஸ்ட்டு இயரில் சரி சரி வா வா நான் வந்து நாளைக்கு காலேஜ் போறியா இல்லை இன்றைக்கி நான் இன்றைக்கி சீக்கிரமாக வந்ததே காலேஜ் போதாமாம்மா வாங்க சேர்ந்து போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிப்போம். சரி ஓகே நீ கிளம்பு குளிச்சுட்டு நானும் கிளம்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிப்போம். இவனுமே குளிச்சுட்டு நம்ம டேவும் போய் ரூமுக்கெலாம் போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து உட்காந்துருப்பான் ஹாலில். நம்ம ஜங்குக்கு அப்படியே மாசாக வருவானா. அப்போ அங்கிட்டே வந்து அப்படியே கண் சிமிட்டாமல் நம்ம ஜங்குக்கவே பார்ப்பான். ஆஹா பிள்ளை நம்மளை பார்க்குறான், சைட் அடிக்கிறான் பாரு, எப்படி சீட் அடிக்கிறான் பாரு அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு நினச்சிட்டே வருவானா. நினச்சிட்டு வந்து ஏன் அப்படி பார்க்குறேன் அப்படி மாதிரி கேட்பானா. பரவாயில்லம்மா நீங்கள் எங்கள் அக்காவுக்கு ஏற்ற பையனாக தான் இருக்கீங்க அப்படின்னு ஜங்குக்கு அப்படியே புஷ்ஷுன்னு போயிடும். என்ன இது என் அக்காவுக்கு ஏற்ற மாப்பிள்ளையா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு சரி அப்படின்ட்டு அவனே வந்து சாப்பாடெலாம் மேக் பண்ணி கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு காலேஜுக்குள்ளே போவாங்க. காரில் தான் போவாங்க. காரில் போய் இறங்கிட்டு ஓகேம்மா அம்மா என் டிபார்ட்மெண்ட்டை நான் பார்த்து போகிறேன், இல்லை நான் பரவாயில்ல நான் சீனியர் தான் உனக்கு, நான் உன்னை கூட்டி போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிப்போம். சரி ஓகேம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே போவாங்க. 2 பேருமே போகிறப்பே கேட்டே போவான் ஜங்குக்கும். நீ வந்து அந்த அத்தை பொண்ணுகிட்ட வந்து ஓப்பனா சொல்லிட்டியா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப ஐயோ நான் சொல்லிட்டேன் மாமா, அந்த பொண்ணுக்கு வந்து பசங்கள்லாம் பிடிக்காதான், பொண்ணுங்களை தான் பிடிக்குமா அப்படின்னோடனே ஜங்குக்கு ஒரே ஹாப்பி தான் உள்ள அவ்வளோ குளுன்னு இருக்குது. என்னடா சொல்கிற, பொண்ணுங்களை தான் பிடிக்குமா? ஆமாம் அப்புறம் நான் வற்புறுத்தவா முடியும், அதான் மாமா விட்டுட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே தான் நிறையா பொண்ணுங்க இருக்காங்களே மாமா, இங்கே யாராச்சும் நல்ல பொண்ணாக இருந்தால் நான் பார்த்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஜங்குக்கு அப்படியே தலைக்கேறு, உன்னை விட்டா தானேடா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிடுவான். நினச்சிட்டு சரி இதான் உன்னோட கிளாஸு, நீ உள்ளே போ, உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இதில் யாராச்சும் வந்து உன்னை வந்து ரேகிங் பண்ணுறாங்கன்னா சொல்லு, நான் சீனியர் தான், நான் வந்து ஜங்குக்கோட ஆள் அப்படின்னு சொல்லு அப்படின்பான். இவன் வந்து பார்க்குறான், என்னது ஜங்குக்கோட ஆளா, என்ன மாமா சொல்கிறீங்க? இல்லை நீ எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்களா, அப்போ என்னோட ஆள் மாதிரி தானே அப்படின்னா. அப்போல்லாம் ஆளா அப்படின்ற மாதிரி பார்ப்பேன். சரி அப்போல்லாம் இல்லை, உங்கள் அக்கா என் ஆள் தானே, அதாவது உங்கள் அக்கா என் ஒய்ஃப் தானே, அப்போ நீ எனக்கு வந்து தம்பி மச்சான் தானே, ஸோ நீ மச்சான்னு சொல்லு, இல்லாட்டி ஆளுன்னு கூட சொல்லு, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். டே வந்து ஒரு மாதிரி ஜங்குக்கை பார்த்துட்டு அவன் பாட்டி அவன் கிளாஸுக்கு நடந்து போக ஆரம்பிச்சிருவான். அப்புறம் ஜங்குக்குமே ஐயோ ஏன்டா ஜங்குக்கு இப்படி வளர்ற அப்படின்ற மாதிரி அவனையும் வந்து நினச்சிக்கிட்டு அவனும் கிளாஸுக்கு போயிடுவான். போயிட்டு அங்கே போய் படிக்கிறானான்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையவே கிடையாது. உட்காந்து ஜங்குக்கு அவன் லிப்பு எப்படி இருந்துச்சு, ஐயோ அவன் ஐஸ் எப்படி இருந்துச்சு, ஐயோ அவன் நோட்ஸ் அப்படி குல்ஃபி மாதிரி இருந்துச்சு அப்படின்லாம் நினச்சி பார்த்து வைக்கப்பட்டுக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வந்து காலேஜ் முடிஞ்சிட்டு ஜங்குக்கு வந்து காரை வந்து வாடா காரில் போயிடுவான். இல்லை எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்குறாங்க, நீங்கள் அங்கே போய் நில்லுங்க, நான் அங்கேருந்து வந்து ஏறிக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லுவானா. சரி ஓகே ஏதோ ஒன்று யாராவது சொல்லியிருப்பாங்க போல் அப்படின்ட்டு இவனுமே சரி ஓகேன்ட்டு அங்கே போய் நின்றுவான். ஜங்கும் நம்ம டேவும் போய் காரில் போய் ஏறிடுவான். ஏறிட்டு நம்மகிட்டே வந்து இன்றைக்கி எனக்கு ஒரு பொண்ணு நம்பர் கொடுத்துச்சு மாமா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். என்னது நம்பர் கொடுத்துச்சா, நீ என்ன அந்த பொண்ணு எப்படி இருக்கும், ஓ இந்த பொண்ணா அப்படின்ற மாதிரி, இந்த பொண்ணு சரியான ஐட்டம்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே சொல்லுவானா. என்ன மாமா சொல்கிறீங்க, ஆமாம் இந்த பொண்ணு சரியான ஐட்டம் பாரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எனக்கு இந்த ஃபோட்டோவோட நீ வந்து இருக்கிற மாதிரி எனக்கு அந்த பொண்ணோட ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறா, டக்குன்னு அனுப்புகிறா அப்படின்ற மாதிரி அவன் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன். அவன் ஃப்ரெண்டுமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கோட ஃப்ரெண்டு வந்து அந்த பொண்ணோட சும்மா ஒரு செல்ஃபி மட்டும் கேட்டு எடுத்துக்கிடுவான். எடுத்து அனுப்பிட பாரு இது என் ஃப்ரெண்டு, இந்த பையனோட இந்த பொண்ணு ஃபோட்டோ எடுத்திருக்கு பார்த்தி, இது ஒரு சரியான ஐட்டம், ஸோ நீ அந்த பொண்ணோட பேசாத. ஓ நல்ல வேலை நான் ஏமாற தெரிஞ்சேன் மாமா, நல்ல வேலை நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டீங்க, என் கண்ணவே திறந்துட்டீங்க அப்படின்னு மாதிரிலாம் சொல்லுவாள். ஆனால் ஜங்குக்கு எல்லா தில்லாலங்கடி வழியும் பார்த்துட்டு தான் அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஆனால் டே வந்து இப்படியே விட்டோம்னா டே வந்து வேறு யாருக்காச்சும் சொந்தமாகிடுவானோன்னு பயம் வந்துடுது நம்ம ஜங்குக்கு. ஸோ என்ன பண்ணுறான், நைட்டு கூட்டிகிட்டு போய் கிளப்பில் போய் நிறையா ட்ரிங்க் பண்ண வைக்கிறான். ஆனால் என் ஃப்ரெண்டோட போய் நம்ம இது பண்ணல, எனக்கு குடிக்கிற பழக்கம்லாம் இல்லை மாமா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இல்லை பரவாயில்ல வாடா அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்டு போயிடுவான் ஜங்குக்கு வந்து நம்ம டேவை. ஸோ கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாருமே இந்த டூத் ஆர் கேம் ப்ளே பண்ணி அதில் நம்ம டே வந்து அதிகமாக குடிக்கிற மாதிரி பண்ணுறாங்க. ஸோ ஜங்குக்கு வந்து இந்த மாதிரி தான் பண்ண சொல்லிப்பான் போல அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லார்ட்டையுமே. ஸோ அதனால் நம்ம ஜங்குக்கு வந்து அவன் வந்து லிமிட்டாக தான் குடிச்சிருக்கான். பட் டே வந்து அதிகமாக குடிச்சிட்டான். எந்த அளவுக்குனா அவன் வந்து நிதானத்துலேயே இல்லாத அளவுக்கு குடிக்க ஆரம்பிச்சிட்டான். இதைத்தானே நம்ம ஜங்குக்கும் எதிர்பார்த்தான். ஸோ அங்கே அந்த கிளப்லேயே வந்து ஒரு ரூம் மாதிரி செட்டப் ரெடி பண்ணி வைக்க சொல்லியிருப்பான். ஸோ அந்த ரூமுக்கு வந்து நம்ம தேவை வந்து கூட்டிகிட்டு போகிறான். நம்ம ஜங்குக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நீ இனிமேல் எனக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டே வந்து அப்படியே அலைக்க தூக்கிட்டு போய் பெட்டில் போட்டுருவான். போட்டுட்டு நம்ம டேவை வந்து அப்படியே கண்ணு சிமிட்டாமல் பார்த்துக்கிட்டே இருப்பான். நீ எங்கே வேறு யாருக்காச்சும் சொந்தமாக இருவியோன்னு எனக்கு பயமாக இருக்குது, ஃபஸ்ட் டைம் என் கூட தான் இருக்கணும், நீ வேறு எந்த பொண்ணோடையும் பையனோடையும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அந்தளவுக்கு நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு வந்து ரொம்பவே ஜெலஸ் ஆகுது, நீ ஒரு பொண்ணுகிட்ட பேசுகிறேன், கொடுத்துருக்கேன், நம்பர் வாங்கியிருக்கேன் அப்படின்றப்பலாம் எனக்கு
அவ்வளோ அப்படியே கடுப்பாகுது. அதெல்லாம் எப்படி எனக்கு வெளிக்காட்டுறதுனே தெரிலடா. ஏன்னா அந்தளவுக்கு நான் உன்னைய பார்த்தோன்னே விழுந்துட்டேன். ஸோ நீ இன்னைக்கு நைட்டு வந்து எனக்கு மட்டும்தான். காலைல நீ எந்திரிச்சு ரொம்பவே ஷாக் ஆக போற. அதுக்கப்புறம் வர பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம டீயை வந்து கிஸ் பண்ண ஆரம்பிப்போம். டீக்கு வந்து யாரோ நம்மளை கிஸ் பண்ணுறாங்க, வேறு யாரும் கிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தள்ளி தள்ளி விடுவோம். ஆனால் ஜங்குக்கு வந்து டீயோட கையை வந்து இறுக்கி பிடிச்சிக்கிருவான். இறுக்கி பிடிச்சிட்டு ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ண ஆரம்பிப்பான். அவன் ஷர்ட் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிருவான். ரிமூவ் பண்ணிவிட்டு அவனோட செஸ்ஸை வந்து சப் பண்ண ஆரம்பிச்சிருவான். டீக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. என்னடா இது வந்து புது அனுபவமாக இருக்கே அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறான். அவனால் முழிக்கவும் முடியல. பட் தள்ளி தள்ளி ஓடுறான். ஆனால் டீ நம்ம ஜங்குக்கு வந்து அவன் கையை வந்து அவன் டையில் வந்து கட்டி வச்சிருவான். கட்டிட்டு அவனை வந்து சப் பண்ண ஆரம்பிச்சிருவான். டீக்கு வந்து வலிக்குது. ஒரு மாதிரி ஒரு மாதிரி தள்ளிட்டு ஒரு மாதிரி வலிக்குதுன்ற மாதிரி ஒரு மாதிரி சவுண்டு கொடுப்பான். ஆனால் ஜங்குக்கு வந்து நீ இந்த மாதிரி சவுண்டு போடுறப்ப எனக்கு என்னையே ஒரு மாதிரி ஏறுதுடா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சொல்லிவிட்டு திருமணிக்கு ஜங்குக்கு வந்து நம்ம டே மேலே ஓவராகி ஜங்குக்கு வந்து நம்ம டேவை வந்து திருப்பி அவன் வந்து இன்சைட் பண்ண ஆரம்பிச்சிருவான். நம்ம டேக்கு வந்து வலிக்குது போல். அவன் கத்துவான். ஆனால் பட்டு நம்ம ஜங்குக்கு வந்து விடுற மாதிரி இல்லை. ஸோ அன்னைக்கு நைட்டு வந்து அவங்க 2 பேருமே வந்து இன்டிமேட் ஆகிருப்பாங்க. இன்டிமேட் ஆகிட்டு நம்ம ஜங்குக்கு மேலேயும் ட்ரெஸ்ஸே இருக்காது, நம்ம டே மேலேயும் ட்ரெஸ்ஸே இருக்காது. அப்படியே எல்லாமே ரிமூவ் ஆகி தான் இருந்திருக்கும். ஸோ நம்ம ஜங்குக்கு நெஞ்சு மேலே வந்து நம்ம டே வந்து படுத்திருப்பான். டே வந்து அப்படியே முழிச்சு பார்க்குறான், எங்கே இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி. அவன் நைட்டு நடந்த சம்பவம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்குது போல். அவனுக்கு வந்து பேக் பெயின் வேறு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஒரு மாதிரி பின்னாடி பிடிச்சிட்டே தான் எந்திரிப்பான். எந்திரிச்சு பார்க்குறப்ப ட்ரெஸ் எல்லாம் அங்கங்கே தனித்தனியாக கிடக்கும். யாரோட நம்ம இன்டிமேட்டாக வந்திருக்கோம், யார் அது அப்படின்ற மாதிரி பக்கத்தில் அப்படி திரும்பி பார்ப்பான். பார்த்தா ஜங்குக்கு. அவ்வளோதான், அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். நம்ம அக்காவோட ஹஸ்பண்ட் ஆக போகிறவர்கிட்ட போய் இப்படி ஒன்றா இருந்துட்டோமே, அதுவும் பையனோட போய் இருந்துட்டோமே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிருவான். அப்போ வந்து இவன் அழுகிறத பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு வந்து பக்கத்தில் மெதுவாக எந்திரிச்சு வந்து என்ன ஆச்சுடா அப்படின்ற அப்படின்னு வந்து கேட்பான். நம்ம 2 பேருமே தப்பு பண்ணிட்டோமாம்மா, இது வந்து பெரிய தப்பு பண்ணிட்டோம். இது என் அப்பாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகுறது? எங்கள் அக்கா வந்து உங்கள் மேலே வந்து ரொம்பவே ஒரு மாதிரி லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா உங்களை. ஆனால் இது எங்கள் அக்காவுக்கு தெரிஞ்சால் அது என்ன ஆகுறது? எங்கள் அக்காவும் பாவம் மாமா, ஏன் நம்ம இப்படி பண்ணோம்? இதை வந்து நீங்கள் மறந்துடுங்க மாமா. இந்த மாதிரி நம்ம 2 பேத்துக்குள்ள இந்த மாதிரி நடந்ததை நீங்கள் மறந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப ஜங்குக்கு அப்படியே வெறியாகுது. அவன் என்ன பண்ணுவான், அப்படியே டேவை வந்து தள்ளிட்டு நீ நினைக்கிறியா இது தெரியாமல் நடந்துச்சுன்னு அப்படின்ற மாதிரி கேட்பான். அப்போ வந்து டே வந்து ஒன்றுமே புரியாது அவனுக்கு. என்னம்மா பண்ணுறேன், ஃபஸ்ட்டு எந்திரிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப நீ சொல்லு, எனக்கு வந்து உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதனால தான் நீ வந்து என் பக்கத்தில் வரப்போ நான் வந்து உன்னை தள்ளியெல்லாம் விடாமல் நான் தான் வந்து உன்னை வந்து இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப நான் உங்கள் பக்கத்தில் வந்தேன் அப்படின்ற மாதிரி கேட்பான். ஆமாம், நீ வந்து என்னை அப்ரோச் பண்ண வட்டி தான் நான் உங்ககிட்டயே வந்தேன். ஸோ எனக்கு வந்து உன் அக்காவோட உன்னையே தான் பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். டேக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல, என்னடா இவன் இப்படி பேசுகிறான் அப்படின்ற மாதிரி தான் அவனுக்கு இருக்குது. அது வந்து மாமா நான் வந்து எங்கள் அப்பா இல்லாட்டி பேசுவேன், உங்கள் அப்பாட்டெல்லாம் நீ ஒன்றும் பேச வேணாம், நானே பேசிக்கிறேன். உங்கள் அப்பா ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்கிட்டாலும் சரி, நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு, இதுக்கப்புறம் கன்ஃபார்ம் கல்யாணம் பண்ணணும். நீ வந்து இந்த மாதிரி என்னை விட்டுட்டு போகணும்னு நினச்சேன்னா இதை வந்து நான் வீடியோவாக எடுத்து வச்சுருக்கேன், நைட் இன்டிமேட்டாக இருந்ததை நான் அதை வந்து எல்லாருக்குமே அனுப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்ட ஆரம்பிச்சிடுவான். டீக்கு வந்து இவனை பார்க்குறப்போ ஒரு மாதிரி பயமாகுது. என்னடா இவன் இப்படிலாம் பண்ணுறானே, ஒரு வேளை வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கேன்றானே அப்படின்ட்டு ஒரு மாதிரி அழுக கண்ணீர்லாம் அப்படியே தேங்கி நிற்கிது. இவன் இப்படிலாம் பேச விட்டியும் இவன் கண்ணில் தண்ணி நிற்க விட்டு ஜேகேக்கு அவ்வளோதான் மனசே கேட்கல. இல்லைடா நான் சும்மா தான் சொன்னேன், நீ எனக்கு வேணும், நான் வந்து உனக்கு யாரையுமே விட்டு தர மாட்டேன், நீ எனக்கு வேணும்டா ப்ளீஸ், நீ வந்து என்னை லவ் பண்ண நான் வந்து உன்னை ரொம்பவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நம்மளோட ஒரு மேரேஜ் பண்ணிக்கலாம்டா, நீ ஏன் அப்படி பார்க்குற, நான் பையன் நீ ஏன் பார்க்குற, நீ வந்து நமக்காண்டி இருப்போம்டா, உனக்கு வந்து எனக்கு பிடிச்சிருக்கு தானே அப்படின்ற மாதிரி கேட்பான். யார் சொன்னா, நான் வந்து உங்களை வந்து எங்கள் அக்காவோட ஹஸ்பண்டாக மட்டும்தான் பார்த்துருக்கேனே தவிர என்னோடய ஹஸ்பண்டாக கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவான்னா. இதை கேட்குற ஜங்குக்கு அப்படியே வெறியாகுது. இங்கே பாரு, நான் வந்து ஃபஸ்ட்டே சொன்னேன் எங்கள் அப்பாட்ட உங்கள் அக்காலாம் எனக்கு பிடிக்கலன்ட்டு, நான் உன்னை பார்த்ததுக்கப்புறம் தான் 4 நாள் இருக்கேன்ட்டே நான் ஒத்துக்கிட்டேன், நீ தான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. இவனுக்கு என்ன சொல்கிறே தெரியாது. இங்கே பாரு, நீ வந்து இப்போ வந்து எனக்கு ஒய்ஃப் மாதிரி தான் நீ நடந்துக்கிட்ட நைட்டு பூரா.
ஸோ இதுக்கப்புறமா ஒய்ஃப் மாதிரி தான் நடந்துக்கிறணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இதை கேட்குற டேக் வந்து ஒன்றும் புரியாது, ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டே தான் இருக்கான். நான் வந்து உங்கள் அப்பாட்ட பேச போகிறேன், நீ வந்து உங்கள் அப்பா வந்து ஓகேவான்னு கேட்டால் நீ ஓகேன்னு மட்டும் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். தேவும் வந்து எதுவுமே பேச முடியாது, அப்படி கண்ணில் தண்ணீராக போய்கிட்டே இருக்கு. அவன் எதுவுமே பேசாமல் அப்படி மூஞ்சி திருப்பிடுவான். ஸோ இது நான் வந்து சொல்லுவேன், நீ சொல்லி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகே பாட்டுக்கு எந்திரிச்சு அவன் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு போக ஆரம்பிச்சிடுவான். டேக்கு வந்து அப்படியே அழுதுகிட்டே அங்கேயே படுத்துருவான். ஸோ இதோட இந்த பார்ட்டை முடிக்கிறேன். செகண்ட் பார்ட்டில் நம்ம பார்ப்போம். நான் இது வந்து இந்த ஒரு ஷார்ட்லேயே முடிச்சிடலாம் அப்படின்னு தான் பார்த்தேன், பட் முடியலை. செகண்ட் பார்ட்டில் கொண்டு போய் முடிச்சிடும். ஓகே, பாய்.